ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ்ல பார்ட் 1 டே 1 தான் பார்க்க போறோம். கேமை தனியாக தான் விளையாட போறீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை, நமக்கு சப்போர்ட் அப்பப்போ நம்மளோட நண்பர் ஒருத்தர் விளையாட வருவாரு. அவர் கூட நம்ம இன்னைக்கு விளையாடலாம். கேம் பத்தி சொல்லணும்னா இந்த கேம் நிறைய பேர் விளையாடி இருப்பாங்க. இந்த கேம் ஒரு சர்வைவல் கேம். இந்த சர்வைவல் கேம்ல நம்மள தனியா ஒரு காட்டுல இறக்கி விட்டுருவாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், வீடு கட்டுறதை பொறுத்து தான் இந்த கேம் ஃபர்ஸ்ட் தூரத்துல இருக்க அந்த ஆடை அடிக்கலாம். அந்த அடி அடி சாவு 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 சாவ மாட்டேங்கிறான். இந்த உள்ளடத்தை இப்போதைக்கு பத்திரமா வச்சு. Stefanie putia one de potepan. ஐயோ பயமா அது கடிச்சிடாத. இது மிரட்டுறியா? இரு ஒன்னே பிரியாணி போடுறேன், வா வா வேண்டாம் வச்சுக்கோ வச்சுக்கோ. கிருஷ்ணன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வா 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 சாவு மதி சாவு சாவு சாவு. இது என்னையும் மிரட்டுறியா பிளேடி ஷீப்? உங்களெல்லாம் என்ன பண்றேன் பார். அதுக்கப்புறமா என்ன பத்தி எல்லா ஒவ்வொரு ஆடுகளுக்கும் என் பேர் அவ்வளோ பயம். என் பேரை சொன்னா எல்லா ஆடுகளும் தலை தெரிக்க ஓடும். அந்த பயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி வாங்க கைஸ், மரம் வேற வெட்டணும். மரத்தை வெட்டினா தான் நம்மளால எல்லாம் செய்ய முடியும். குறுக்க இந்த கோழி பைப்புல வர வாரத்துல அங்க தட்டி விடுவோம். வாங்க வாங்க சாவு சாவு. சிக்கன் பீஸ் கிடைச்சிச்சு. இங்க வர மரத்தை தட்டி போனீங்க. கடல் இருக்குதா? ஓகே வாங்க போலாம் போலாம் போலாம். மரம் மரம் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? பள்ளத்துல வந்துட்டேனே. வாங்க வாங்க வாங்க, மரத்தை வேற தேடி போகணும். எங்கேயும் மரம் இருக்கிற மாதிரி தெரியலையே. வாங்க தேடி பார்த்துட்டு ரொம்ப நேரமா தேடி பார்த்தேன், ஆனா எங்கேயுமே மரம் கிடைக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடத்துலதான் நிறைய மரம் இருந்துச்சு. அங்க இல்லாத அளவுக்கு இங்க அவ்வளவு பெருசா காடு வேற வளர்ந்துருக்குது. வாங்க எல்லா மரத்தையும் வெட்டிட்டு போலாம். முதல்ல இந்த இலையை கிளியர் பண்ணிட்டு மரத்தை வெட்டுவோம். சாப்பிட்டு இருக்கு. வெட்டுங்க வெட்டுங்க. வெட்டி வெட்டு 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 வெட்டு. ஒண்ணு இன்னும் வெட்டணும். ரெண்டாவது வெட்டியாச்சு. இன்னும் மூணாவது வெட்டி வெட்டு வெட்டு. மூணாவது வெட்டியாச்சு. இன்னொன்று இருக்குதா? நாலாவது வெட்டியாச்சு. இந்த இலையெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணாதான் அதுல இருந்து கொஞ்சம் மரத்தோட சாப்ளிங் மரச்செடி விழும். அந்த மரத்தை நட்டு வச்சு நம்ம இடத்துல கொஞ்சம் மரத்தை நட்டு வளர்க்க வைக்கலாம்னு ஒரு ஐடியா. இங்க மரம் என்ன ஓட மாட்டேங்குது. ஒண்ணு கிடைச்சிருச்சு. வெட்டு வெட்டு வெட்டு. சரி இந்த மரத்தை வெட்டலாம். இந்த மரத்தை ஒண்ணு 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 ரெண்டு. ரெண்டாவது மரம் கிடைச்சிருச்சு. இன்னும் ஒண்ணுதான். மூணு 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 மூணு. இன்னொன்று இருக்குதா? ஒண்ணு 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 ஒண்ணு. அப்புறமா அங்க உள்ள மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு நம்ம இடத்துக்கே வந்துட்டு இருக்கிறோம். இங்க வந்து பார்த்தா தெரியுது அதுவும் நைட் ஆகுது. நைட் ஆகுதுனாலே நம்மள அடிக்க சோம்பிலாம் கிளம்பி வந்துருவாங்க. டக்கு டக்குன்னு கிராஃப்டிங் டேபிள் போட்டு கிராஃப்டிங் டேபிள் இன்னும் ஒரு போட்டு 4 பிளாங்க் எடுத்துச்சு. இதை வச்சு ஒரு கிராஃப்டிங் டேபிள். இந்த கிராஃப்டிங் டேபிளை இனி தரையில பிளேஸ் பண்ணி அதுக்குள்ள இருந்து நம்ம உடன் பிளாங்க்ஸை மாத்தி வச்சு இனி நம்மள்ட்ட இருக்கிற 6 உள்ள வச்சு எனக்கும் நம்ம டீம்மேட்டுக்கும் ஒரு பெட் செய்யலாம். ஒன்று 2 இங்கே ஒன்று வச்சுக்கலாம். இங்கே ஒன்று. அண்ணா அங்கே என்ன வந்துருக்கீங்க? சூப்பா தம்பி, இங்கே என்ன தோண்டி உள்ள போறீங்களா? நம்மள்ட்ட பெட் இருக்குது. மேலே வாங்க. என்ன தட்டுதா? மேலே வாங்க. நம்மளுக்கு ஒரு பெட். டக்குன்னு வந்து தூங்குங்க. தூங்கியாச்சு. இனி நாளைக்கு காலையில விடிஞ்சிரும். விடிஞ்சிடுச்சு. என்ன பேசுறவங்க கையிக்கிற? ஏன்னா அங்க தூரத்துல ஒரு தாம்பி எரிஞ்சிட்டு இருக்கு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம டீம்மேட்டு ஒத்த ஆளா இருந்து 2 சொல்லி தப்பிச்சுட்டு இருக்கு. என்ன வர அடிக்கிறா? ஐயோ குறுக்க இவர மாட்டி செத்து போயிட்டாரு. நான் அடி 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 தட்டு 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 தட்டுப்பா தட்டு. அவனை அப்படி கிட்ட வராதிங்கடா. நான் வர சித்திரம் போறப்பா, என்ன அடிக்காதீங்க பாவம் பாடா. எழுத்து இல்லப்பா, என்ன அடிச்சிடாதீங்க. ஒன்னா வராரு பாருங்க நம்ம ஆளு. வாங்கப்பா வாங்க, என்ன காப்பாத்து தம்பி, என்ன காப்பாத்துப்பா. ஐயோ என்ன அடிக்கிறாங்க. ஐயோ அடிக்கிறாங்களே. ஹெல்த் வேற 3 தான் இருக்கு. அப்படியே ஓட வேண்டியதுதான் திரும்பி. நான் இப்போ எனக்காக அவன் அடி வாங்கிட்டு இருக்கிறான். வாங்க இப்போ ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் மேல கை வைக்கிது வராங்க. இப்போ என்ன ஒரு அடி, இன்னும் 2 வாரத்துல இருக்கு. ஓடுற வேண்டியதான். ஓடு. ஹெல்த்ல ஓடு. ஹெல்த்ல என்ன தனியா விட்டுட்டு வந்துடும். நம்மளுக்காக அடி வாங்கிட்டு இருக்காரு. நம்ம சப்போர்ட் பண்ண போலாம். இன்னும் தனியா வரியாப்பா? 2 பேர் வரீங்களா? இப்போ நான் என்ன பண்ற பாருன்னா தொட்டடிச்சுட்டு போயிட்டான். இந்த 2 சாமிஸையும் கொண்டதுக்கு அப்புறம் நம்ம கிராஃப்டிங் டேபிள் போய் இருக்கிற வுட் எல்லாத்தையும் உட்டன் பிளாக்ஸா மாத்திக்கிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் டூல்ஸ் செய்யணும். ஆக்ஸ் பிகேக்ஸ்லாம் பண்ணாதான் வுட்ல பண்ணாதான் நம்மளால ஸ்டோனை மைண்ட் பண்ண முடியும்.
அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செஸ்ட் செய்யணும். செஸ்ட் எங்க இருக்குது? இங்க என்ன இங்க டைப் அடிச்சு பார்ப்போம். சிஹெச்இ என்ன ஒரு செஸ்ட் இருக்குது. ஒன்று வந்துச்சு. இங்க ஒன்று வைப்போம். இங்க வைப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உட்டன் டூல்ஸ் பண்ணணும். உட்டன் பிக்காக்ஸ் நம்ம ஸ்டோனை மைன் பண்ண முடியும். அந்த உட்டன் பிக்காக்சஸ் தான் நம்ம ஸ்டோன் மைன் பண்ணி ஸ்டோன் பிக்காக்ஸ், ஸ்டோன் ஆக்சஸ், ஸ்டோன் சோர்லாம் பண்ண முடியும். அப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்மளால ஈஸியாகவும் கொஞ்சம் ரிசோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கவும் ஈஸியா இருக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு ஃபுட்டு கொஞ்சம் கம்மியா இருக்குது. சரி இந்த ஆடை வெட்டலான்னு பார்த்தா இந்த ஆட்டுக்கிட்ட ஒரு குட்டி இருக்குது. நமக்கு எதுக்கு வம்பு? சரி இந்த பன்னியை போட்டு தரலாம். 1 2 2 விட்டு செத்து போச்சு. கையால கொடுக்குற டேமேஜோட நம்மளால எக்ஸ்ட்ரா டூல்ஸ் வச்சு கொடுக்குற டேமேஜ்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதே கையால ஒரு ஆடை கொள்ளணும்னா ஒரு 8 அடி அடிச்சோம்னா, இதே ஸ்வாடாலனா 2 அடி அடிச்சா போதும். உட்டன் ஸ்வாடால. சரி இதுக்கப்புறம் நம்ம காபிள் ஸ்டோன் மைன் பண்ண போலான்ட்டு உட்டன் பிக்காக்ஸ் எடுத்துட்டு இங்க வந்து காபிள் ஸ்டோன் மைன் பண்ண வந்துட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 இப்போதைக்கு இவ்வளோ போதும். இதுக்கப்புறம் தேவைன்னா வந்து திரும்ப மைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆடை போட்டு தள்ளிட்டு நம்ம பாட்டுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ஃபர்னஸ் தேவைப்படும். முதல்ல நம்ம டூல்ஸ் பண்ணிட்டு அப்புறமா ஃபர்னஸ் பண்ணலாம். ஓகே இப்போ பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணணும்னா ஃபர்னஸ் பண்ணுவோம். இந்த ஃபர்னஸ் ஃபர்ஸ்ட் நம்மளால ராவா இருக்கிற அந்த கோல்டு அயன்லாம் மெல்ட் பண்ண முடியும். அப்புறமா இதில் நம்ம ஃபுட்டும் செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இங்கே ப்ளேஸ் பண்ணலாம் பார்த்தா ப்ளேஸ் ஆக மாட்டேங்குது. சரி இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே வச்சா இன்னும் ஓப்பன் ஆகுது. ஓகே இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். ப்ளேஸ் பண்ணியாச்சு. இனிமேல் இதை ஃபுட்டு குக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி ஃபுட்டு குக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபியூல் தேவைப்படும். ஃபியூலுக்கு நம்மள்ட்ட இருக்கிற உட்டன் பிக்கெக்ஸை போட்டுடலாம். அது தேவையில்லை. ஓகே இப்போதைக்கு குக் ஆகிருக்கும். குக் ஆனதான் வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறமா இங்கே ஒரு மரத்தை நட்டலாம். இங்கே ஒன்று நட்டாச்சு. இன்னொரு மரம் இருக்குது. அதையும் அங்கே ஒன்று இதுவும் இங்கே ஒன்று வச்சிடலாம். இங்கே தான் கரெக்டாக இருக்கும். ஓகே சரி இனி மரத்தை நட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து சாப்பாடு பார்க்கலாம். சாப்பாடு ஒன்று குக் ஆயிடுச்சு. ஓகே இதை சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு அதுவும் குக் ஆகுது. அது குக் ஆனதான் அப்புறமா எடுத்துக்கலாம். ஓகே இங்கே வந்து பார்த்தா நம்ம நண்பர் வந்துட்டு சுகர் கேன் நட்டுட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் நம்ம சுகர் கேன் ஃபேக்ட்ரி வச்சிடலாம் நண்பர்களே. சுகர் கேன் ஃபேக்ட்ரி நான் தான் ஓனரு. அவர் தான் சிஇஓ. வந்துருக்கு எல்லாரும் வந்துருங்க. அப்படியே இங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற சுகர் கேனை சைடில் நிறுத்திட்டு போற வழியில நமக்கு ஒரு சோகமான சம்பவம் நடந்துச்சு நண்பர்களே. இங்க இருந்து பாக்குறதுக்கு 2 கோழி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு நினைச்சு நானும் அந்த கட்டிய பலார்னு எடுத்து என்னோட எதிரியான அந்த ஆட்டுப்பயில போட்டு தள்ளிட்டு திரும்பி பார்த்தா தெரியுது நான் போட்டது அது கோழி இல்ல, அது ஆட்டுக்குட்டி. ஐயோ அநியாயமா அது வேற கொண்டுட்டேனே. ஐயோ தனியா வர மாட்டேங்குச்சு. என்ன மன்னிச்சிரு நண்பரே, என்ன மன்னிச்சிரு ஆட்டுக்குட்டி. தெரியாம உங்க மம்மியை போட்டு தள்ளிட்டேன் ஆட்டுக்குட்டி. சாரி அப்படின்னு கேட்டுட்டு இங்க திரும்பி பார்த்தா நம்ம நண்பர் ஏதோ நல்லதா பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் பண்ண வேலை அதுக்கு மேல. அடையே பூசணிக்க மாட்டேன். அது வேற அநியாயமா போட்டு தள்ளிட்டியா. அது வேற தனியா சுத்திட்டு இருந்து அதை போய் போட்டு தள்ளிட்டியா. நல்லா இருப்பியா? உன்னை எல்லாம் கும்பி பாகம் போட்டாதான் சரியா வரும். நாம ஒரு நண்பர்களே அந்த ஆட்டுக்குட்டி அநியமும் நம்மளால நம்ம கையால செத்து போச்சு. அதுக்காக நம்ம ஒரு நஷ்ட ஈடு பண்ணலான் இருக்கோம். நான் பண்ற இந்த நல்ல உள்ளத்துக்காக எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இங்கதான் அந்த பெரிய ஆடு செத்து போச்சு. அதுக்காக இங்க ஒரு பூ நட்டுக்கிட்டு அந்த குட்டியாடு அங்க செத்து போச்சு. அங்க ஒரு பூ நட்டுக்கிட்டேன். இதுக்காக மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க நண்பர்களே. பன் 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 படாக்க பன். சரி இருட்டாகிட்டு வேற வருது. தூங்கிக்கிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம தூங்கியாச்சு. சரி விடிஞ்சிருச்சு. இனி விடிஞ்சாச்சு. காலையிலே கோழி காது பக்கம் வருது. நான் நல்லா இருக்கும் போல. சரி இங்க வர எல்லாம் சாப்பாடு வர கம்மியா இருக்குது. சாப்பாடுக்கு வகை பண்ணி கோழி ஆடு எல்லாத்தையும் அடிக்க வேண்டியதான். இன்னும் ஒண்ணு மாட்டிக்கிட்டு இன்னும் ஒரு கோழி பையன் அவனை செத்து போயிட்டான். இன்னும் வேற எங்க வீட்டாட இன்னும் ஒருத்தர் செத்து போயிட்டான். இன்னொரு கோழி இருக்குது. இதையும் போட்டு சொல்லிடலாம். வாங்க தம்பி எங்க போறீங்க? அடுத்தது இன்னும் ஒரு ஆடு பை செத்துட்டான். அங்க பாருங்க டபுள் அங்க ஒண்ணு செத்துட்டான், இங்க ஒண்ணு செத்துட்டான். இன்னைக்கு கண்டிப்பா கோழி பிரியாணி தான். அப்படி நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து மண்ணெல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இந்த இடத்துல தான் வீடு கட்டலான் இருக்கோம். இந்த இடத்துல உள்ள மண்ணெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்புறமா ஒரு நல்ல வீடா பார்த்து இந்த இடத்துல நல்லா பாட்டு கெட்ட ஆரம்பிக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி கேவ் மைனிங் வேற போனோம். கேவ் மைனிங்கை நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட நண்பரும் நாங்களும் சேர்ந்து இந்த இடத்துல உள்ள மண்ணெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.
அப்புறமா கூடயே இந்த ஒரு பெல் பட்டன் அமைக்கி விட்டுருங்க. அப்புறம் வரட்டா மாமே, என்ன கை வைக்கிறியா? கண்டிப்பா அடுத்த பாட்டில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.